வெல்கம் டு VeeVee Infotech. இன்னைக்கு டேலி பிரைம்ல இப்போ ஒரு இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இன்வாய்ஸை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு இன்வாய்ஸ் நான் ஓபன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க கரண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற நீங்க ஷார்ட்கட் கீஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற நேம் வந்து விசிபிள் ஆகுது. இங்க F6 எக்ஸ்போர்ட் 2 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எக்ஸ்போர்ட் 2 அப்படிங்கிறது லோக்கல் டிரைவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபோல்டர் பாத் உங்களுக்கு வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து எந்த ஃபோல்டர்ல வந்து உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இங்க செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டில Tally 3.0ல எனக்கு எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் நேம் இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபைல் நேம் வந்து நீங்க இங்க கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. இதே வந்து அந்த .xlsx அப்படிங்கிறது நீங்க எக்ஸலா எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கணும். இதே வந்து நீங்க பிடிஎஃபா எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா .pdf அப்படிங்கறத கொடுக்கணும். இதை நீங்க அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அதே மாதிரிதான் ஃபைல் ஃபார்மேட்டுங்கிறது உங்களுக்கு எக்ஸலா வேணும் அப்படின்னா நீங்க எக்ஸல்னு கொடுத்துக்கலாம். பிடிஎஃபா வேணும் அப்படின்னா நீங்க பிடிஎஃப்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து இப்போ இங்க விசிபிள் ஆகும். ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது எக்ஸல், எக்ஸ்போர்ட் 2 அப்படிங்கிறது லோக்கல் டிரைவ்ல தான் எக்ஸ்போர்ட் ஆகணும். ஃபோல்டர் பாத் எந்த பாத்துல உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரோட பாத் காமிக்கும். ஃபைல் நேம் கொடுத்துட்டு .xlsx அதாவது எக்ஸலா எனக்கு இம்போர்ட் ஆகணும் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கறனால நான் இங்க வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே வந்து நீங்க கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இங்க இருக்கு. அது இல்லாம இங்க F12 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இங்க இருக்கு. இதே ஆப்ஷன்ல நீங்க கான்ஃபிகர்ல போய் கூட நீங்க அதை வந்து செட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்க வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சேம் அதே தான் ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் டு ஃபோல்டர் பாத் ஃபைல் நேம் சேம் அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட்டிங் டு எக்ஸல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுவாகவே ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி எக்ஸல் ஃபார்மேட்ல ஓப்பன் ஆகுது. இதே இது நீங்க பிடிஎஃபா ஓப்பன் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம பிடிஎஃபா கூட நம்ம கொடுத்துக்கலாம். நான் அந்த ஃபைல போய் பார்த்தேன் அப்படின்னா டில டேலி பிரைம் 3.0ல எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுல வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படிங்கிற எக்ஸல் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி இங்கே நிற்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.